பார்க்க போகிறோம். இந்த அமர்வில் மட்டு எண்கணிதம் பற்றிய அடிப்படை கருத்துக்களை தெரிஞ்சுக்குவோம். மட்டு எண்கணிதம் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட எண்ணை சுற்றி மீண்டும் மீண்டும் இடம்பெறும் முழுக்களின் அமைப்பு மட்டு எண்கணிதம் ஆகும். இது எண்களின் சுழற்சியை அடிப்படையாக கொண்டது. சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்வியல் எடுத்துக்காட்டு 2 பார்ப்போம். இப்போ நாம் பார்க்குறது ஒரு கடிகாரம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கடிகாரத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு 12 மணி நேர அமைப்பாக அதை குறிக்கிறோம். ஸோ 12க்கு அப்புறம் மீண்டும் 1 2 3 4ன்னு இது சுழன்றுக்கிட்டே வரும். இதே மாதிரி தான் ஒரு நாட்காட்டி, அதில் வாரத்தினுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஞாயிறு முதல் சனி வரை, திரும்ப எதிலிருந்து ஆரம்பிக்குது? ஞாயிறிலிருந்து சனி வரைக்கும், இப்படியே சுழன்று கொண்டே இருக்குது. இதுதான் மட்டு எண்கணிதத்தினுடைய வாழ்வியல் பயன்பாடு. இந்த மட்டு எண்கணிதத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினவர் யார்? ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கணித அறிஞர் கார்ல் ஃப்ரெட்ரிக் காஸ் அப்படிங்கிறவர். இவர் மிக இளமையான வயசுலேயே கணிதத்தில் ரொம்ப கெட்டிக்காரராக விளங்கினார். அதனால் இவரை கணிதத்தின் இளவரசர் அப்படின்னு அழைச்சாங்க. ரைட். அது மட்டும் இல்லாமல் 1801ஆம் ஆண்டு டிஸ்கொசிஷன்ஸ் அரித்மெட்டிக்கா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். அதில் தான் மட்டு எண்கணிதம் பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்க பெறுகின்றன. இப்போ மட்டு அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். மட்டுங்கிறதுக்கு தமிழில் நிறைய பொருள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று குறைவு. நம்ம பேச்சு வழக்கில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம், புத்தி வேலை செய்யாது. அதே மாதிரி பாட்டியம்மாலாம் கேட்பாங்க, ஏன்பா பையனுக்கு காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுத்தியே, காய்ச்சல் மட்டுப்பட்டிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்ச்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மட்டுங்கிறது கணிதத்தில் எப்படி பயன்படுது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ ஒரு வகுத்தல் கணக்கு நான் செய்ய போகிறேன். 14 3ஆல் வகுக்கிறேன். 3ஆல் வகுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? எப்படி வகுப்போம்? 4 3 12, மிச்சம் என்னது? 2. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 14ஐ 3ஆல் மட்டுப்படுத்தியிருக்கேன். மட்டுப்படுத்துதெல்லாம் என்ன அர்த்தம்? குறைத்தல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? 14லேருந்து 3 கழிச்சிக்கிட்டே வந்தால் கடைசியில் எது எஞ்சி இருக்கும்? 2. வகுத்தல்ங்கிறதே என்னது? கழித்தலின் சுருக்கம்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது 14 3ஆல் மட்டுப்படுத்தினா கிடைக்கிறது என்ன இருக்கும்? மிச்சம் 2. இதை நாம் என்னென்னு சொல்கிறோம்? மீதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மட்டு எண்கணிதமே மீதிகளை முக்கியமாக கொண்டது. மட்டு எண்கணிதத்தில் மீதிகளை மட்டுமே கருத்தில் கொண்டு கணக்கீடுகளை மேற்கொள்கிறோம். சரியா? அடுத்து மீதிகள் பற்றின ஒரு முக்கியமான கருத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். கவனிங்க. ஒரு எண்ணை 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னவாக இருக்கும்? 0 மட்டும்தான். 2ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் 2 மீதிகள் கிடைக்குது. என்னென்னு பாருங்கள். 0 1. 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் 0 1 2. 4ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் 0 1 2 3. 5ஆல் வகுக்க கிடைக்கும் மீதிகள் 0 1 2 3 4. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ 2ஆல் வகுக்கையில் 2 மீதிகள் கிடைக்குது. 3ஆல் வகுக்கையில் 3 மீதிகள் கிடைக்குது. ஆனால் கவனிச்சுட்டே வாங்க, 3ஆல் வகுக்கும் பொழுது கிடைக்கிற மீதிகளில் அதிகபட்ச மதிப்பு என்னவாக இருக்குது? 2ஆக இருக்குது. அப்போ அதே மாதிரி 4ஆல் வகுக்கையில் கிடைக்கையில் அதிகபட்ச மதிப்பு மீதியில் 3ஆக இருக்குது. 5ல் 4ஆக இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அப்போ அந்த மீதிகளில் அதிகபட்ச மதிப்பு அந்த எண்ணை விட 1 கம்மியாக இருக்கும். இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது மட்டு ஒருங்கிசைவு. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கிறேன். 14 3ஆல் மட்டுப்படுத்துகிறேன். எனக்கு மீதி என்ன கிடைக்குது? 2. இப்போ இந்த 14ஐயும் 2ஐயும் மட்டும் நான் கருத்தில் கொள்கிறேன். இந்த 4 பற்றியே பார்க்கல, ஈவை விட்டுடுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். 14 ஒருங்கிசைவு 2 மட்டு 3. இந்த குறிக்கு நம்ம ஒருங்கிசைவுன்னு வாசிக்கிறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 14லேருந்து 2 கழிச்சிங்கன்னா அது 3இன் மடங்காக இருக்கும். இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். 14லேருந்து 2 கழித்து வர்ற நம்பர் 3ஆல் வகுப்படும், இப்படியும் நம்ம சொல்லலாம். சரி, இந்த ஒருங்கிசைவு குறி ஏன் சார் போடுறோம்? இது ஆக்சுவலாக சமானம், இங்கிலீஷில் ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குறி சமானம்ங்கிறது எப்போ போடுவோம்னா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு அது சமமாக இருக்கையில் நம்ம அதை சமான குறின்னு போடுவோம். அப்போ 14ம் 2ம் எப்படி இருக்கிறது? சமானமாக இருக்கிறது. அப்போ 14 ஒருங்கிசைவு 2 மட்டு 3ன்னு இதை வாசிக்கிறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். 19 5ஆல் வகுக்கிறோம். 3 5 15, மிச்சம் என்ன கிடைக்குது? 4. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 19
இதை எப்படி எழுதலாம்? 19 ஒருங்கி செய்வு 4 மட்டு 5 இப்படி எழுதலாமா? சரி ரைட். இப்போ மட்டு ஒருங்கி செய்வுக்கான வரையறை கொடுக்க போகிறோம். பாருங்க, ஏ மற்றும் பி என்பன 2 முழுக்கள் மற்றும் எண் ஒரு மிகைமுழு எண்க. ஏ மற்றும் பிக்கு இடையே உள்ள வித்தியாசம் எண்ணின் மடங்கு எனில் மட்டு எண்ணின் அடிப்படையில் ஏயும் பியும் ஒருங்கி செய்வு உடையது என்கிறோம். ஸோ இதை ஒவ்வொரு தரமும் இப்படி வாசிக்க முடியாது இல்லையா? இப்போ மட்டு 3இன் அடிப்படையில் 14ம் 2ம் ஒருங்கி செய்வு உடையதுன்னு வாசிக்க முடியாது. அதனால தான் மட்டு 3ன்னு வாசிக்கிறோம். இதை எப்படி சார் எழுதுகிறோம் பாருங்கள். ஏ ஒருங்கி செய்வு பி மட்டு என் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த மட்டு ஒருங்கி செய்வை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் மட்டு கடிகாரத்தை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 8 மட்டு 4னுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மட்டு 4ன்னா 4ஆல் வகுக்க போகிறோம். எந்த ஒரு நம்பரையுமே 4ஆல் வகுக்க கிடைக்கிற மீதியில் நமக்கு தெரியும் என்னது 0 1 2 3. இப்போ இந்த 4 மீதியையும் நான் ஒரு கடிகார அமைப்பில் எழுதிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி கொண்டு வரேன்னுட்டு 4 புள்ளிகளை வச்சுக்கிட்டு அந்த மதிப்புகளை எழுதிட்டேன். அந்த